லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. இந்த சூஷனோட கொலை கேஸ் தான் வந்துட்டு இந்த கம்பெனி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அங்கே இருக்க லாயர்ஸ் எல்லாம் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அவர் வரமாட்டார் போல, இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக மாட்டார் போலன்னு நினச்சிக்கிட்டு அவங்க மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அந்த டைம்ல கரெக்டாக ஹீரோ வந்துடுறாரு. இனிமேட்டு நானும் இதில் இன்வால்வ் ஆகிற மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்றாங்க. அப்போ காப்பி எடுக்கிறதுக்காக அவங்க அசிஸ்டன்ட் போயிருக்காங்க. அப்போ லூ கேட்குறாரு, என்னடா திடீர்னு மாற்றம், இத்தனை வருஷம் இல்லையே அப்படின்னு கேட்டா, இல்ல இனிமேட்டு இந்த மாதிரி கேஸ் நான் எடுக்கலாம் தான் இருக்கு. அப்பதானே எங்க அம்மா அப்பாவோட பாயிண்ட் என்னன்ட்டு புரிய வைக்க முடியும். அப்போ விட்டுட்டுனா இதுக்கப்புறம் எனக்கு சான்ஸ் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லும் போது லூ சொல்றாரு, இதுவும் ஒன்னும் லேட் இல்லவா, டிஸ்கஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த டைம்ல ஹீரோயினும் அந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்களா. அப்ப அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிருப்பாங்க போல, ஹீரோயினுக்கு ஒரு நல்ல ரூம் தாங்க அப்படின்ட்டு. அவன் ஹீரோயின் கிட்ட கேட்கறான், உங்களுக்கு என்ன ஃபேசிங்ல ரூம் வேணும், என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வேணும் கேட்டா, நான் வேற லேப்டாப்ல தான் வேலை பார்க்க போறேன், ஒரு ரூமோ ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்தா மட்டும் போதும் அப்படி சொல்றாங்க. அப்ப ஹீரோ பார்த்துட்டு நாங்க இருக்கு அப்படி சொல்லிட்டு போறாங்களா. அந்த சமயத்துல யாரோ வெளியில கூச்சல் போடுற மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருக்கு. என்னடான்னு வெளில வந்து பார்த்தா இந்த விக்டிம் இருக்காங்கல்ல, கொலை செய்யப்பட்டாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்துட்டு, நீங்க எப்படி வந்து கொலை செஞ்சவனுக்கு ஆதரவா நீங்க பேசுவீங்க, அவனுக்காக எதுக்கு நீங்க கேஸ் எடுத்தீங்க, நீங்க இதை ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு பழையசுல அவங்க அப்பாவுக்கும் இதே மாதிரி தானே நடந்திருக்கும். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவர் கோவமாகறாரு. அப்ப ஹீரோயின் தான் வந்துட்டு கொஞ்சம் காம் டவுன் பண்ணிட்டு நீங்க தைரியமா போய் பேசுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோவும் வந்துட்டு, நீங்க கொஞ்சம் எல்லாரும் பொறுமையா இருங்க, உங்களோட கஷ்டம் என்னன்னு புரியுது, ஆனா நம்ம ஒரு தப்பான நேரத்துல ஒரு தப்பானவரை நம்ம தண்டிச்சிடக்கூடாது, அதனாலதான் நாங்க வந்து எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக தான் நாங்க இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம், எங்களை கொஞ்சம் நம்புங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கவங்களும் புரிஞ்சுக்கிட்டு கலைஞ்சு போயிடுறாங்க. இதே விஷயத்தை தான் அவங்க அசிஸ்டன்ட்டும் கேக்குறாங்களா, நம்ம எதுக்கு ஒரு கொலைக்காரனுக்காக பேசணும், அவனுக்காக என்ன இருக்கு நிரூபிக்கிறதுக்கு அப்படின்ட்டு சொன்னா, அதுக்கு ஹீரோவோ, இல்ல எல்லா நேரத்திலயும் குற்றவாளின்னு சொல்றவங்க குற்றமே செஞ்சிருக்க மாட்டாங்க, தப்பான எவிடன்ஸ்னால அவங்க தப்பா மாட்டிப்பாங்க, அவங்க சைட்ல அவங்கள ப்ரூஃப் பண்றதுக்குன்னு ஒருத்தர் வேணும், அதுக்காக தான் நம்ம எல்லாம் இருக்கோம், சோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டா நம்ம செஞ்சாவே போதும், எந்த நேரத்திலயும் நம்ம சட்டத்தை மட்டும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல அட்வைஸ்னு எடுத்துக்கிறான். அங்க ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துட்டு சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோட தங்கச்சி ஸ்கூல்ல இருந்து கால் வருது, நீங்க உடனே வாங்க அப்படி சொல்லிட்டு. அப்ப ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் போறாங்களா. அங்க போனா ஹீரோவோட தங்கச்சியை ஏதோ சொல்லிட்டாங்கன்ட்டு அவங்க ஃப்ரெண்டு 2 பேரை போட்டு அடிச்சிட்டான் போல. என்ன சொல்லிருப்பாங்கன்னா, உங்க அப்பாவும் அன்னைக்கு அந்த மாதிரி தான் கேஸ் ஹேண்டில் பண்ணாரு, உங்க அண்ணாவும் அந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணிருக்காங்க, உங்க குடும்பமே கொலகாரனோட கூட்டு வச்சிருக்க குடும்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேவலமா பேசியிருப்பாங்க போல. அதனால அவன் ஃப்ரெண்டு ரொம்ப கோவமாயிட்டு அவன் போய் 2 பேரை போட்டு அடிச்சிருக்கான் போல. மெடிக்கல் செக்அப் வரைக்கும் போயிருக்கு. அவங்க அப்பா அம்மா தான் வந்து சண்டை எடுத்துட்டு இருக்காங்க. இதை பத்தி பேசி சமாதானம் ஆகிறதுக்கு அந்த பையனோட அம்மா வந்திருக்காங்க. அவங்க வந்து சொல்றாங்க, நீங்க தானே இந்த பொண்ணை பத்தி தப்பா பேசுனீங்க, அப்ப அவங்க தானே சாரி சொல்லணும், மெடிக்கல் செக்அப்க்கு தேவையான எல்லா காசையும் நான் தரேன், ஆனா அவங்க கண்டிப்பா இவகிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதைதான் ஹீரோ ஹீரோயின் வெளில நின்று கேட்டுட்டு இருக்காங்களா. சரி ஓகே உள்ள போலான்ட்டு ஹீரோ போகும்போது அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க வெளியே இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போயிட்டு அந்த 2 பேரை பார்த்து, நீங்க 2 பேரும் சீட்டிங் பண்ணீங்களா, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்னது எக்ஸாம்ல நாங்க சீட்டிங் பண்ணுமா, அந்த மாதிரிலாம் நாங்க பண்ணதே இல்லை, மேபி நான் அப்படி இப்படி பார்த்துப்பேன்னு தவிர நான் யாரையும் சீட் பண்ணி பாஸ்லாம் ஆகல அப்படின்ட்டு சொல்றான். பாத்தியா, இந்த மாதிரி உன் மேல ஒருத்தவங்க பழி சொல்லும் போது உனக்காக பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா உன்னால அங்க உன்னை நிரூபிக்க முடியுமா, இன்கேஸ் அங்க சிசிடிவி கூட இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க. இதே நிலைமை தான் இங்க இருக்கிற குற்றவாளிகளுக்கும், அவங்களுக்குன்னு பேசுறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்தாதான் அவங்க சைட்ல என்ன இருக்குன்ட்டு அவங்க சொல்லுவாங்க, அதை பேஸ் பண்ணி தான் சட்டமும் அவங்களோட வேலையை செய்வாங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, அவங்க அண்ணாவோ இல்ல அவங்க அப்பாவோ செஞ்சது தப்பா, அதை வச்சு நீ அந்த பொண்ணு கிட்ட சண்டை போட்டது கரெக்டா அப்படின்ட்டு கேட்கும் போது அந்த பசங்களும் அவங்களோட தப்ப உணர்ந்துட்டு சாரி சொல்றாங்க. அதுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரனும் சத்தமா சொல்லுங்கடா கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வம்பி இழுத்துட்டு இருக்கான். பசங்களோட அப்பா அம்மாவும், ஒரு சண்டை போட தெரியல, என்ன கூட்டு வந்து இங்க வாக்குவாதம் பண்ண வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே கூட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் அந்த தங்கச்சியை கூப்பிட்டு வெளில வந்த உடனே, அண்ணா எதுக்கு இங்க வரலன்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோவும் அங்கதான் இருக்கார் போல, வந்துடுறாரு. அதை பார்த்த உடனே ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் தனி தாகமா இருக்க, கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு 2 பசங்களையும் அமுச்சு வச்சிடுறாங்க. அப்ப ஹீரோயின் தான் தங்கச்சி கிட்ட சொல்றாங்க, அந்த பசங்க இந்த மாதிரி உங்ககிட்ட நடக்கும் போது உனக்கு கோமா இல்லையா அப்படி கேட்டா, இல்ல எனக்கு கோமா இல்ல, அவங்க பேசும்போது ஒருவேளை நாங்க தான் தப்பு அப்படின்னு தான் தோணுச்சு, ஏன்னா சின்ன வயசுல எனக்கு இந்த மாதிரி தான் நடந்திருக்கு, அந்த டைம்ல எங்க அப்பா தான் தப்புன்ட்டு யோசிக்க தோணுச்சு, இப்போ அதனாலதான் அவங்க மேல கோவப்படாம நான் அமைதியா இருந்தேன் அப்படி சொல்லும் போது அப்ப ஹீரோயின் தான் எடுத்து சொல்றாங்க, உங்க அண்ணா இல்ல அப்பா 2 பேருமே அவங்க செய்யற தொழிலுக்கு நேர்மையா இருக்கணும் தான் பாக்குறாங்க, இன்னோசென்ஸ்க்கு எப்பவுமே பனிஷ்மெண்ட் வரக்கூடாது தான் பாக்குறாங்க, அதுக்குதான் போராடுறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளுக்கு தைரியம் சொல்றாங்க. இப்ப அவர், நான் இனிமேட்டு யாராவது இந்த மாதிரி பேசினா அவங்களுக்கு நான் சண்டை தான் போடுவேன் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது உடனே அவன் ஃப்ரெண்டும் வந்துடுறான். அவன் வந்துட்டு, நீ சண்டை போடு, ஆனா அடிக்கிறத மட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. இப்படி குடிச்சிட்டே இருக்கும் போது தான் பார்த்தா அந்த பையன் கையில் அடிபட்டிருக்கு போல. சோ அந்த தங்கச்சி கறி கூட்டிட்டு போயிடுறா. ஹீரோ வர ஹீரோயினை பார்த்துட்டு, உனக்கு இங்க என்ன நடக்குது தெரியுதா அப்படின்னா, எனக்கு ஏற்கனவே தெரியும். சரி அப்ப தங்கச்சி மனசுல என்ன இருக்குன்னு கேட்டா, நீங்க ஒன்னும் கஷ்டப்படாதீங்க, நெக்ஸ்ட் டைம் நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படி சொல்றாங்க. அப்ப ஹீரோ டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறாரு ஹீரோயினை. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்திருப்பாரு போல, இப்பதான் கொஞ்சம் கூல் ஆகுறாரு. இப்ப அந்த தங்கச்சியை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்களா. அப்ப அவ
வேற சொல்றா, அம்மாக்கு இதெல்லாம் தெரியாது, நீங்க இதை அவங்க அம்மா கிட்ட சொல்லாமலே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அவங்க அண்ணா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட வேற நீங்க என் மேல இன்னும் கோவமா தான் இருக்கீங்களா இந்த பொயட்டை பத்தி சொல்லாம இருந்ததுக்கு அப்படின்னு கேட்டா, ஆமா கோவமா தான் இருக்க, பின்ன நீ முன்னாடியே சொல்லியிருந்தனா எனக்கு ஏதாவது இன்புட் வேணா நான் நேரம் உன்கிட்டே வந்து கேட்டிருப்பேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு அவளும் நீங்க தான் புது சாப்டர் எழுதிட்டு இருக்கீங்களா, அதுக்கு என்ன வேணாலும் எங்க அண்ணா பத்தி கேளுங்க, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு போட்டு கொடுத்துறேன் அப்படி சொல்லும் போது வேற சிக்னல் கொடுத்துட்டு இருக்காரு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு. இப்போ இவங்க எல்லாரும் கிளம்பி அவங்க அம்மாவை தான் பார்க்க போறாங்களா. அங்க பார்த்தா ஆல்ரெடி நிறைய கும்பல் சேர்ந்துட்டு அவங்க அம்மாவை தான் திட்டிட்டு இருக்காங்க. முன்னாடி உங்க ஹஸ்பண்ட் தான் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தாரு, இப்போ உங்க பையனும் அந்த மாதிரி செய்யறாங்கல்லன்னு சொன்னா, இல்ல என் பையன் அந்த மாதிரிலாம் பண்றது இல்லை, இப்போ அவன் கிரிமினல் டிஃபென்ஸ் லாயரா இல்ல அப்படின்ட்டு சொல்றாங்க. நான் ஹீரோ வந்துருவோம் உண்மையை சொல்லி நீ டிஃபென்ஸ் லாயர் ஆனியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்லுவோம். அவங்க ரொம்ப கோவத்துல தங்கச்சி கூட்டிட்டு உள்ள போயிடுறாங்க. அப்ப அவங்க தங்கச்சி தான் சொல்றாங்க, நம்மளாம் ஃபேமிலி இல்லையாம்மா, எதுக்கு நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, நம்ம தானே அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, உங்க அப்பாக்கு எல்லா விதத்திலும் நான் சப்போர்ட்டா இருந்தேன், ஓரளவுக்கு மேல இந்த மக்கள் நம்ம மேல பழி போடுறதை விடவே இல்லை, நம்ம வீடு வரைக்கும் வந்துட்டாங்க, பெயிண்ட் எடுத்து அடிச்சாங்க, நம்ம மேல முட்டலா அடிச்சாங்க, அதுக்கு மேல என்னால கிவ் அப் பண்ண முடியாம இல்ல, அதனால தான் நான் நேரா அவர்கிட்ட போய் பேசினேன், ஒன்னு நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கிறோம், அப்படி இல்லைன்னா இந்த கேஸ்ல இருந்து நீங்க வெளியில வரீங்கன்னு சொன்னா அவர் விட்டே கொடுக்குற மாதிரி இல்ல, அதனால தான் நான் வீட்டு கொடுத்துட்டேன், அதனால தான் இந்த டிவோர்ஸ் நடந்துச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப இவ்வளவு நடந்த பிறகு ஹீரோக்கு கொஞ்சம் தயக்கம் வந்துருச்சு, எங்க இதுல நம்ம இன்வால்வ் ஆகலாமா வேண்டாமா, இதுல இருந்து பின் வாங்கிடலாமா அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோக்கு பக்கபலமா இருந்து உங்க மனசை ஃபாலோ பண்ணுங்க, அது என்ன சொல்லுது அதை ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படியே அந்த நாள் போகுது. அடுத்த நாள் ரெடி ஆயிட்டு இந்த கேஸை பத்தி இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணலான்ட்டு தான் கிளம்புறாங்க. அந்த டைம்னு பார்த்து ஹீரோக்கு ஒரு கால் வருது, அடிச்சு பிடிச்சு அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்காரு. என்ன நடந்திருக்கும்னா, ஹீரோட அப்பா ஒரு கேஸ்ல ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, இல்ல குற்றவாளின்னு ஒருத்தரை உள்ள வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஆதரவா தான் அவங்க அப்பாவும் கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்ப அந்த பையன் குற்றவாளி இல்ல, உண்மையான குற்றவாளி அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோ கால் பண்ணிருப்பாங்க. அதனால தான் இவங்களும் வந்திருப்பாங்க. என்னோட அப்பாக்கு அப்புறமா ஒருத்தர் ஹேண்டில் பண்ணிருப்பார் இல்லையா, அவர் தான் கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. அவர் வேற சொல்றாரு, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், உண்மையான குற்றவாளி கண்டுபிடிச்சிட்டோம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அந்த குற்றவாளின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, 10 வருஷம் கழிச்சு இப்பதான் அவன் வெளியில வரான் போல. அவன் வந்துட்டு பாக்குற எல்லாரையும் நான் யாரையும் கொலை பண்ணல, நான் நல்லவன், நான் யாரையும் கொலை பண்ணல, நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணாத்திட்டே இருக்கிறான். அந்த சமயத்துல ஹீரோ தான் போயிட்டு நீங்க நல்லவர் தான், நீங்க எந்த கொலையோ பண்ணல அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அந்த டைம்ல ஹீரோ பார்க்கும்போது அவங்க அப்பா பாக்குற மாதிரியே இருக்கு போல அவனுக்கு. அவன் உடனே தேங்க்ஸ்ன்னு சொல்றான். இந்த கொலை செய்யப்பட்ட அந்த பொண்ணு இருப்பாங்க இல்லையா, அவங்களோட அம்மா வந்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க, உங்க அப்பாவை நாங்க ரொம்ப தப்பா பேசிட்டோம், உண்மையான குற்றவாளியை தண்டிச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படிலாம் சொல்லிட்டு சொல்றாங்க. இதே எல்லாத்தையும் நியூஸ்லயே சொல்லிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோ நிக்கிறதே பார்த்துட்டு அவங்க அம்மா ரொம்ப பெருமைப்படுறாங்க, கூடவே ரொம்ப அழறாங்க. ஏன்னா அவங்க தப்பு பண்ணிட்டாங்க இல்லையா, அவங்க ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணிட்டு, அதனால அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோ வந்து கதவு தட்டுறாரு. இதை ஓபன் பண்ண உடனே ஹீரோ அவங்க அம்மா ரெண்டு பேரும் அப்படியே சந்தோஷத்துல கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசுறாங்க. அப்புறம் அவங்க அம்மா சொல்றாங்க, லஞ்சுக்கு வீட்டுக்கு வாப்பான்னு கூப்பிட்டா, இல்ல இந்த கேஸ் பத்தி பேசுறதுக்காக எங்க கலீக்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க, நான் கண்டிப்பா அங்க போய் ஆகணும்னு சொன்னேன். பரவாயில்ல நீ போய் கேஸ் பார்ப்பா, நம்ம இன்னொரு நாள் சாப்பிடலாம் ஒன்னா அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிச்சுறாங்க. ஆபீஸ்க்கு வராங்களா, அங்க இருக்கவங்களும் ஆல்ரெடி சாப்பிட போயிருப்பாங்க போல, நீங்களும் போய் சாப்பிட்டு வந்துருங்கன்ட்டு அவங்க அசிஸ்டன்ட் சொன்னா, இல்லையா எனக்கு பசிக்கல அப்படி சொல்றாரா. பின்னாடி இந்த ஹீரோயின் குரல், அப்ப நான் சும்மா வந்தேனா, உங்களுக்காக சும்மா சமைச்சிட்டு வந்தேனா அப்படின்ட்டு கேக்குறாங்க. ஓ நீ வந்திருக்கியா, இல்ல எனக்கு பசிக்குதவா, நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போறாங்க. பார்த்தா விதவிதமா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க ஹீரோயின். அப்படியே இவங்க ஜாலியா சாப்பிட்டுட்டு ஒருத்தருக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து லூ கீழே போறாரு. அதை ஹீரோ பார்த்துட்டு, என்னப்பா எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாரா. நான் வந்து டெலிவரி வாங்கறதுக்காக போறேன்னு சொல்றாங்க. பார்த்தா மிங் தான் வந்திருக்காங்க போல லஞ்ச் கொடுக்கறதுக்காக. அவங்கள பார்க்கறதுக்கு தான் திருட்டுத்தனமா கீழே போயிருக்காங்க. இங்க வேற போயிட்டு மிங் கிட்ட இந்த மாதிரி நம்ம ரகசியமா மீட் பண்ணிக்கிறது கொஞ்சம் த்ரில்லா தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாரா. அந்த டைம்ல தான் ஹீரோயின் கிட்ட இருந்து மிங்க்கு கால் வருது. என்னம்மா பண்றீங்க ரெண்டு பேரும் கீழே, கொஞ்சம் மேல வாங்கல அப்படின்ட்டு சொல்றாங்க. அவ உடனே லூவை பார்த்துட்டு நம்ம மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்ட்டு சொல்றான். இப்ப 4 பேரும் உட்காந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க ஹீரோயின். இந்த பக்கம் பார்த்தா மிங்கும் லியூவும் தலைமையில கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே சொல்லுங்க என்னாச்சுன்னு எல்லாத்தையும் எங்க கிட்ட இப்ப சொல்றீங்க அப்படின்னு கேட்டா மிங் சொல்றாங்க, உன்கிட்ட எதுவும் மறைக்கணும்லாம் இல்ல, நானே வந்து அவனை ப்ரொபேஷன் பீரியட்ல தான் வச்சிருக்கேன், 1 மாசம் ட்ரையல் பாய் ஃப்ரெண்டா தான் இருக்கிறான், அதெல்லாம் முடிஞ்சிட்டு அவன் சக்சஸ்ஃபுல் ஆனாத மட்டும் உன்கிட்ட சொல்ல நினைச்சேன். இதுக்கு லூவும் ஆமான்னு சொல்றாரு. மிங்கோ நான் கண்டிப்பா சொல்றேன், ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், அடுத்து எனக்கு எந்த பாய் ஃப்ரெண்ட் வந்தாலும் இல்ல அடுத்து பிரேக்கப் பண்ணாலும் நான் உன்கிட்ட தான் முதல்ல சொல்வேன்னு சொல்றாங்களா. அதுக்கு லூ ஆமாமா சொல்லிட்டு, என்னது பிரேக்கப்பா, அடுத்த பாய் ஃப்ரெண்ட், அதெல்லாம் கிடையாது, நான் தான் உனக்கு இந்த வாழ்க்கையில அப்படின்ட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு 4 பேர் சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோவோட தங்கச்சி ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு, அக்கா என்ன பண்றீங்க, இந்த வீக்கெண்ட் ஃப்ரீயா இருந்தா நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. வீக்கெண்ட் முடியாதுமா, நெக்ஸ்ட் வீக்கெண்ட் கண்டிப்பா ட்ரை பண்றேன், உங்க அண்ணாவும் கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கும் இந்த ஸ்பெஷல் சாப்டர் முடிக்கணும் இல்லையா அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே அக்கான்னு சொல்லிட்டு, எங்க அம்மா லாஸ்ட் டைம் நீங்க தான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தெரியாம உங்களை திட்டாங்களாம், அதுக்கும் சாரியா ஃபீல் பண்ணாங்கன்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு ஹீரோன்னு சொல்றாங்க. சரி நீ ஏன் இவ்வளவு டல்லா இருக்க, ஏன் நீ இந்த வீக்கெண்டுக்கு வெளில போலியா கேட்டா, எனக்கு வெளியில போக
பிடிக்கல, எங்கேயோ போக தோணலன்னு சொல்றாங்க. உன்னோட அந்த கிளாஸ்மேட் இருப்பானே அவன் கூட போலியா, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. நீங்களும் சும்மா இருங்கக்கா, என்ன கலாய்க்காதீங்க, எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் கலாய்க்கிறாங்களா, எதனால அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அன்னைக்கு எனக்காக ஃபைட் பண்ணாலே, அதனால என்னோட கிளாஸ்மேட்ஸ்ல தப்பா எடுத்துக்கிட்டு நாங்க 2 பேர் டேட்டிங் பண்றோம்லாம் நினைச்சிட்டு இருக்காங்கக்கா. அப்படிலாம் என்ன டீஸ் பண்றாங்க. அதனால நானே அவன் கிட்ட 2 டேஸா பேசல, அதனாலே அவனும் டவுனா இருக்கான், என்னால சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஹைஸ்கூல் லைஃப்னா இப்படிதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம உன் மனசுல ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்பை விட அதிகமா இருக்குனாலும் தப்பு கிடையாது. இந்த வயசுல இதெல்லாம் வரதுதான். ஆனா அதுக்கு நீ பெருசா முக்கியத்துவம் கொடுக்காம நீ பாட்டு போயிட்டுன்னு வச்சுக்கோ, ஏன் திரும்பி பார்க்கும்போது நிறைய ரெக்ரெட்ஸ் இருக்கும். ஸோ யோசிச்சு பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அவளுக்கு லைட்டா ஏதோ புரியுற மாதிரி தான் இருக்கு. அதனால உடனே அந்த பையனை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. காஃபி ஷாப்ல உட்காந்துட்டு அவனுக்கு கால் பண்ணா அவன் குடுன்னு ஓடி வரான். ஏன்டா இவ்வளவு ஓடி வரேன்னு கேட்டா, ஆமா நீ 3 நாளா பேசல, திடீர்னு கூப்பிட்டா நான் ஓடி வராம என்ன அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்லு எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவளோ, நீ ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டியா, நல்லா படிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு என்ன ஹோம்ஒர்க் நான் முடிச்சா நீ எந்த அளவுக்கு காப்பி அடிக்க போற, எக்ஸாம்க்கு என்ன இன்னும் கொஞ்ச நாள் இருக்குல்ல, மெதுவா படிச்சுக்கலாம் அப்படிலாம் சொல்லும்போது, நீ என்ன இவ்வளவு கேர்லெஸ்ஸா பேசுற, உனக்குலாம் நல்ல யூனிவர்சிட்டிக்கு போகணும்னு தோணாதா, எந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க மாட்டியான்னு கேட்டா, நல்ல யூனிவர்சிட்டி தானே, போனா போறேன் இல்லனா இல்ல அப்படி சொல்றான். அதுக்கு அவளும், நான் போற யூனிவர்சிட்டிக்கு நீ வர மாட்டியா அப்படின்ட்டு கேக்குறாளா. ஓ உன் யூனிவர்சிட்டிக்கு நான் வரணுமா, அங்கேயும் வந்து உனக்கு நான் பாடி கார்டு வேலை செய்யணுமான்னு கேட்கறான். அதுக்கு அவளும், ஆமாடா எனக்கு பாடி கார்டு வேணும், உனக்கு கொஞ்சம் சென்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போறாங்க. உடனே இவன் அங்க இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு, இரு என்னாச்சு அப்படின்னு கேட்டா, இப்ப சொல்லி நீ நான் படிக்கிற யூனிவர்சிட்டிக்கு வருவியா மாட்டியா, நல்லா படிப்பியா மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது, சரி ஓகே வர அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒத்துக்கிறான். அப்படியே அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு சின்ன லவ் மலருது போல. இப்ப ஹீரோயின் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப பிஸியா தான் இருக்கிறாங்க. அவங்களோட நாவலோட அடாப்டேஷன் நடக்குது இல்லையா, ஸோ அந்த ஆஃபீஸ்க்கு தான் போறாங்க. அப்ப ஹீரோ தான் வந்து விட்டுட்டு, நீ ஈவினிங் வரும்போது சொல்லி நான் உன்னை பிக்கப் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த இடத்துல ஆடிஷனுக்காக ஒரு பொண்ணு வந்திருப்பா இல்லையா, இவங்களோட நெய்பர். அந்த பொண்ணு அங்க வந்துட்டு, அக்கா நான் இன்னைக்கு ஆடிஷன் பண்ண போறேன், அதனால தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்றாங்க. ஆல் தி பெஸ்ட், நான் மேல மீட்டிங்க்கு போறேன் சொல்லிட்டு ஹீரோயின் வராங்களா. அந்த இடத்துல பார்த்தா லீசி ஷான் இருக்கா. ஏன்னா இங்க ஏதாவது நியூ ஆல்பம் ரிலீஸ் பண்றியான்னு கேட்டா, ஆமா உனக்கு சீக்கிரம் தெரிய வரும்னு சொல்றான். சரின்ட்டு அவங்கவுங்க ஃப்ளோர்ல இறங்கிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் உள் ரூமுக்கு போறாங்களா. அங்க வந்து இந்த வே பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. வேன்றது அங்க இருக்க பாஸ் போல. வே கூட ஒரு பொண்ணு சுத்திட்டு இருப்பாளா. அவ இறந்துட்ட பிறகு டக்குன்னு அவ பொசிஷன்ல வேற ஒருத்தரை போட்டு எதுவும் நடக்காத மாதிரி அவன் சுத்திட்டு இருக்கான், அவனுக்கு மனசாட்சியே இல்ல அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை ஹீரோயினு கேட்டுட்டு ஹாய் சொல்றாங்க. அந்த இடத்துல ஒரு ப்ரொடியூசர் வராங்க. அவங்க சொல்றாங்க, நம்ம ஸ்கிரிப்ட் எல்லாம் பாத்துக்கலாம், கேஸ்டிங் வந்து மேல நடக்குது, அதெல்லாம் வெய் பாத்துப்பாருன்னு சொல்லிட்டு மீட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாமே முடிஞ்சிட்டு அவங்க கிளம்பும் போது இந்த ப்ரொடியூசர் இருக்காங்களே, அவங்க சொல்றாங்க, நானே உன்னை ட்ராப் பண்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ வந்துட்டு நான் வரேன்னு சொல்லியிருப்பாரு. உடனே ஹீரோயின் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு, நீங்க வர வேண்டாம், நான் ப்ரொடியூசரோடய போற ஸ்கிரிப்ட பத்தி பேசணுமா அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க. அப்படியே இவங்க 2 பேரும் பேசி முடிச்சுட்டு ஹீரோயின் அப்பார்ட்மெண்ட்க்கு போறாங்களா. அங்க பார்த்தா அந்த நெய்பர் பொண்ணு அந்த வேயோட தான் வந்துட்டு இருக்கா. அந்த வேய் வந்துட்டு நல்லா தண்ணி அடிச்சு இவ மேல கையை போட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு லைட்டா டவுட் வருது. திரும்பி பார்த்தா அவ வர சோகமா என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறா. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு டவுட் வந்துடுது. உடனே லீசி ஷானுக்கு கால் பண்ணி, ஆமா நீங்க வேலை செய்றீங்களா, அதோட பாஸ் வேய் நல்லவனா பொண்ணுங்க விஷயத்துல எப்படின்னு கேக்குறாங்களா. அப்புறம் நடந்ததை சொல்லிட்டு, நீ வேணா கொஞ்சம் செக் பண்ணி பாக்குறியா லீசி ஷான் கிட்ட சொன்னா, நான் கால் பண்ணி பாக்குறேன், அது வரைக்கும் நீ போகாத அப்படின்ட்டு சொல்றாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றான், அவன் போனே எடுக்க மாட்டான், என்னன்னு தெரியல, ஆனால் நீ ஏதோ ஸ்டெப் எடுத்து வைக்காத, நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்றாங்களா. ஆனா நம்ம நினைச்ச மாதிரி அங்க எதுவுமே நடக்காம இது பொய்யான ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா அது நமக்கே பேக் ஃபயர் ஆயிடுமேன்னு கேக்குறாங்க. ஆமா அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கலான்ட்டு சொல்லிட்டு லீசி ஷான் கட் பண்ணிடுறான். ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் இவளை எப்படியாவது காப்பாத்தணும் தோணிட்டே இருக்கு. உடனே ஒரு ஐடியா பண்ணி அந்த பாத்திரத்துக்குள்ள ஃபயரை போட்டு ஃபயர் அலார்ம் ஆன் பண்ணி விட்டுறா. அந்த பில்டிங்ல ஒரு ஃபிளாட்ல ஃபயர் வந்தா எல்லா ஃபிளாட்லயுமே அடிக்கும் போல எல்லா ஃபிளாட்ல இருக்கவங்கள இறங்கி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் காமிச்ச சூட்டுக்கு தண்ணியே பிச்சுக்கிட்டு அடிக்குது. மேனேஜ்மெண்ட்ல இருந்து தான் எல்லாரும் வந்துடுறாங்க. ஹீரோ வர கீழ இருந்து ஓடி வந்திருக்காரு போல. அவர் வந்துட்டு ஹீரோயினை பார்த்த உடனே அவருக்கு ரிலாக்ஸ்டே ஆகுது. உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படிலாம் சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயின் ஃபுல்லா நனைஞ்சிருக்காங்க. உடனே நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, நான் போய் கீழே இருக்கவங்க கிட்ட சாரி சொல்லிட்டு வரேன்னு சொல்றாங்களா. அந்த டைம்ல ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வெளில வந்தா அங்க ஒரு டெனன்ட் இருக்காங்க. அவங்க கிட்ட இவங்க சாரி சொல்றாங்களா. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, பரவாயில்ல, ஃபால்ஸ் அலார்ம் தானே அப்படின்ட்டு சொல்றாங்க. அங்க கீழே நிக்கிறது உங்க பாய் ஃப்ரெண்டான்னு கேட்டா ஆமான்னு சொல்லும்போது, அவர் ரொம்ப நல்ல பையன், நாங்கெல்லாம் ஃபயர்ன்ட்டு கீழே ஓடனா உன்னை தேடிட்டு மேல ஓடனா, அவனை மட்டும் விட்டுறாதம்மான்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. ஹீரோயின் வேற பால்கனில இருந்து ஹீரோ சாரி கேட்கறத பாத்துட்டு, என்னாலதான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. பார்த்தா அந்த பொண்ணு வரா. நல்ல வேளை இந்த இன்சிடென்ட்னால எதுவும் பெருசா நடக்கல. அவ பயத்துல ஹீரோயின் ஆக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சுடா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. அதுக்கப்புறம் சரி நீ மேல போய் அவளை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு விட்டு இவர் உட்காந்து இங்க கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல லீசி ஷான் வர அந்த இடத்துக்கு வந்துடான் போல. வந்துட்டு கால் மேல கால் பண்ணிட்டே இருக்கான். இப்போ ஹீரோ தான் போய் போன் அட்டென்ட் பண்ணிட்டு, அவ நல்லா தான் இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்ன பிறகு ஓகே நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன், சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிடுறான். இதை கேட்டோன்னே ஹீரோக்கு ஜெலஸ் ஆயிடுது. இவன் எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தாதோ, அவளுக்கு என்னன்னு பார்க்க வேற வந்திருக்கா அப்படின்ட்டு. இதுக்கு இடையில ஹீரோனும் கீழே வந்துடுறாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு என்னதான் நடந்துச்சு, அவ என்ன சொன்னா அப்படின்ட்டு. இப்ப ஹீரோனும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நைட் இன்னொரு லெவல் ஆஃப்
ஆடிஷன் இருக்கு வான்ட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாங்க. அங்க போனா டின்னர் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அவன் தண்ணி வேற அடிச்சான். அதே இதுல நான் உன்னை வீட்டுல விட்டுறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா, இங்க வந்த உடனே தொட்டு பேச ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணா. நான் ஸ்ட்ரகிள் பண்ணி இதை ஸ்டாப் பண்ற டைம்ல தான் அலாரமும் அடிச்சுதான் ஓடி போயிட்டான் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அவங்க கேட்டிருப்பாங்க, நீ இதை போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்றியான்னு கேட்டா, இல்ல எனக்கு பயமா இருக்கு, இதனால என்னோட கெரியர் கூட ஸ்பாயில் ஆயிடும், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் யோசிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அமுச்சு வச்சிடறான். இதெல்லாம் கேட்ட ஹீரோ வந்துட்டு சரி ஓகே, நீ ஏதோ படப்படன்னு எந்த வேலையும் செய்யாம கரெக்டா யோசிச்சு தான் செஞ்சிருக்கனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. இதுக்கு ஹீரோயினும் சாரி, உங்களுக்கு கேட்காம நான் இது மாதிரிலாம் அர்ஜென்ட்டா செஞ்சதுனால உங்களுக்கும் நிறைய பிரச்சனை வந்துச்சு, சாரி சொல்றாங்களா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஒருத்தவங்களை காப்பாத்தினது நல்லதுதான் அப்படின்ட்டு சொல்லிக்கிறாங்க. இப்போ கிச்சன் வேற வேலை செய்யல போல இந்த ரகலையில, அதனால வெளியில போய் சாப்பிட்டுட்டு உன்னை வீட்டுல விட்டுறவான்னு சொல்லி கூட்டு போறாங்க. கிட்டே வந்தாச்சு. ஹீரோயினுக்கு பாய் மட்டும் சொல்லிட்டு அமுச்சுறாங்களா. ஹீரோயின் யோசிச்சுட்டே மேல வந்துட்டு, ஆமா இவன் சரியா பேசல, பாய் மட்டும் தான் சொல்லியிருக்கா, ஒரு குட் நைட் கிஸ் கூட கொடுக்கலையே சொல்லிட்டு யோசிச்சுட்டே போன் எடுக்கிறாங்க. அதுல பார்த்தா லீசிஷன் கால் பண்ணிருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும். சோ இதுதான் பிரச்சனையா அப்படி சொல்லிட்டு உடனே ஹீரோ கிட்ட ஓடி போயிட்டு, ஒரு பெரிய பிரச்சனை வா உள்ள போய் சொல்ற சொல்லி கூட்டு போறாங்களா. நீ ஜெல்லஸ் தானே ஆகுனா, அவன் கால் பண்ணா நீ ஜெல்லஸ் தானே ஆகுன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க என்ன நடந்திருக்கும்ட்டு. இந்த பிரச்சனைக்கு நடுவில் லீசிஷனுக்கு தான் நான் கால் பண்ணிட்டு அந்த வேய் பத்தி விசாரிச்சேன், அதனால தான் அவனுக்கு மறுபடியும் கால் பண்ணிருப்பான் போல அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோ பார்த்து, எதுவா இருந்தாலும் ஜெல்லஸ் ஆனாலும் சரி சண்டே இருந்தாலும் சரி என்கிட்ட பேசினா தானே தெரியும், அதை விட்டுட்டு என்கிட்ட பேசாம ஒரு குட் நைட் கிஸ் கூட கொடுக்காம நீ போற அப்படின்ட்டு சொல்லிட்டு ஐயோ மனசுல இருக்குது அப்படியே சொல்லிட்டு மீன் வர முடிக்கிறாங்க. அப்ப ஹீரோ வேற என்ன பேசாரு, உடனே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அப்படியே இவங்க டீப்பா கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாளும் ஆயிடுது. ஹீரோயின் எழுந்துக்கும் போதே அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணு தான், நான் வந்து ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளில தான் நிக்கிறேன், ஆனா உள்ள போறதுக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்டிருப்பாங்க. அப்ப ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் போய் இவங்களை மீட் பண்றாங்களா. அந்த பொண்ணு கிட்ட வர லீகலா இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணா என்ன நடக்கும், அவனுக்கு என்ன நடக்கும், அதுக்கப்புறம் அவனை ரிலீஸ் பண்ணிடுவாங்களா இல்லையா அப்படிலாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நம்ம கிட்ட எவிடன்சஸ் எல்லாம் கம்மியா தான் இருக்கு, அதை வச்சுட்டு இவனை ஒரு நாள் ஃபுல்லா கூட உள்ள வைக்க முடியாது, இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம், ஒரு கேஸாவது போட்டு வைக்கலாம், அவனுக்கு ஒரு பிளாக் மார்க் ஆகும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப அவ்வளவு யோசிச்சுட்டு கரெக்ட் தான், என்னமா நிறைய பேர் இருப்பாங்க பாதிக்கப்பட்டவங்க, அவங்க எல்லாம் வெளியில வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு போய் கேஸ் ஃபைல் பண்றா. இவன் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா நடந்ததுக்கு எல்லாத்துக்கும். அவனோட ஆமா அப்படிதான் நடந்துச்சு, ஆனா இது வந்து ரேப் கிடையாது, நாங்க ரெண்டு பேரும் அடல்ட்ஸ், எல்லாமே தெரிஞ்சுதான் நடந்தது, ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி தான் இது அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே அங்க இருக்க போலீஸ் கேக்குறாங்க, அப்படின்னா அங்க இருக்க துணிமணி எல்லாம் எதுக்கு கீழே இருக்குது, பொருள் எல்லாம் கீழே இருக்கு அப்படி கேட்டா, ஆமா சில பேரோட ப்ரிஃபரன்ஸ் அப்படிதானே இருக்கும், வைல்டா இருக்க ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்னு சொன்னா, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க தெரியுமா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கீங்க, ஒழுங்கா பதில் சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்களும் மிரட்டுறாங்க. அவன் எதுக்கோ கொஞ்சம் கூட அசந்த மாதிரியே தெரியல. இதை கேட்டாலும் அவளோட விருப்பத்தோட தான் எல்லாமே நடந்துச்சு, ஆனா அங்க போனோடனே இவ இன்னும் கூட என்கிட்ட காசு கேட்டா, அதனாலதான் இந்த சண்டே வந்துச்சு அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. அந்த பொண்ணு என்கிட்ட கம்மி எவிடன்ஸ் இருந்தாலும் இதுதான் நடந்தது, இதுதான் உண்மைன்ட்டு நிரூபிச்சிட்டு இருக்கா. நாங்க போட்ட சண்டையில அவன் கழுத்துல நான் கீறி விட்டுருப்பேன்னு சொல்றீங்களா, அந்த மார்க் அவன் கழுத்துலயும் இருக்கு. கேட்டா ஆமா அவன் வந்து கொஞ்சம் இன்டென்ஸா என்கிட்ட பிஹேவ் பண்ணா, அந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படிலாம் சொல்லிட்டு அவன் அங்க ஏமாத்திட்டு இருக்கான். இருந்தாலும் இந்த கேஸ் வந்து சரியா போகல போல. ஆனாலும் அவனை 12 hours அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள ஏதாவது எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அவனை உள்ள வைக்கலாம், இல்லைன்னா வெளியிட விட்டுருவோம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க போல. இதான் ஹீரோயினும் லூவும் வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைம்ல தான் இந்த சூஷனோட கேஸ் பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. அவங்களும் சொல்றாங்க எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை, என்ன பண்றதே தெரியல, எந்த வழியில போனா கரெக்டா இருக்கணும் புரியல. அந்த பொண்ணும் இந்த பாய் ஃப்ரெண்ட் கூட இன்டிமேட்டா இல்ல போல கொஞ்ச நாளாவே. ஆனாலும் அவ வந்து யார் தொட்டாலும் ஒரு மாதிரி சென்சிட்டிவா பிஹேவ் பண்றா, இப்படிதான் அந்த பையனும் நோட்டீஸ் பண்ணான்னு சொல்லியிருக்காங்க. பொண்ணு வீட்டை விட்டா ஆபீஸ்க்கு தான் போறா, ஆபீஸ்ல கொஞ்சம் பேர்கிட்ட தான் பேசுறா, இப்படிதான் இருக்குது அவங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள். இந்த வே பாஸோட தான் இவ வேலை செஞ்சிருக்கா அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த லாயர்ஸ்க்கும் பெருசா எந்த ஒரு வேயும் கிடைக்கல ப்ரொசீட் பண்றதுக்கு. இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது தான் இன்னொரு பக்கம் அந்த கிரிமினலை காமிக்கிறாங்க. அந்த வே பின்னாடி இருக்க கிளாக்கை பார்த்துட்டு 12 hours ஆகிறதுக்கு 2 seconds தான் இருக்குன்னு சொல்லிட்டு எண்ணிட்டு இருக்கா. எண்ணிட்டு அவன் வெளியே போறதுக்கு ரெடி ஆயிட்டான் போல. இந்த சீனோட தான் இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. நீங்க இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.